अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमद्दासरथे महागुरवे नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते श्रीमदादिवन् षडगोप वेदांत देशिक नारायण रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः திருப்பாவையிலே ரெண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, முதல் 5 பாசுரங்களாலே பரம், வியூகம், விபவம், அந்தரியாமி, அச்சின்னு சொல்லக்கூடிய 5 விதமான பெருமாளனுடைய நிலைகள் பற்றி சொல்கிறான். போன பாசத்தில் பரம்னு சொன்னால் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பறைன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை பற்றி சொன்னான். மோட்சம்னா வைகுண்டம், அந்த வைகுண்டத்தை பற்றி சொன்னான். இந்த பாசுரத்தில் என்ன பண்ணுறான்னா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி அப்படின்னு பார்க்கடல் இருக்கக்கூடிய விபவம்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கிறா. 107வது திவ்ய தேசம் அப்படின்னு அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னு பார்ப்போம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. இந்த பாசுரத்தில் வையத்து அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கிறா. வையத்து வாழ்வீர்கள், இதில் ஆயர்பாடியில் வாழ்வீர்கள், ஆயர்குல பெண் பிள்ளைகள் அப்படின்னு உபயோகப்படுத்தாமல் எதுக்கு வையத்து வாழ்வீர்கள்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல தாயார் ஆண்டாள் ஆயர்பாடியில் இல்லை, ஆயர்பாடியில் இருக்குதா நினச்சிட்டு இருக்கா இல்லையா? அப்போது இது யாருக்கு சொல்கிறா அப்படின்னா, நமக்கு சொல்கிறா. எப்போது நம்ம அவதாரிக்கையில் பார்த்த மாதிரி நானே போய் பூலோகத்தில் அவதாரம் பண்ணி நானே சொல்லி கொடுக்குறேன் வாளுக்கு எது நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதை பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணுறான்னா, நம்ம பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உஜ்ஜீவிக்கும்படியாக என்ன பண்ணுறான்னா நமக்காக சொல்கிறா. அதனால் இந்த பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றா. வையத்தில் ஆனால் பூலோகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சேர்த்து சொல்கிறா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு அப்படின்றா. போன பாசுரத்தில் இது போல் நான் பாவை நோம்புன்னு ஒன்று பண்ண போகிறேன்னு சொன்னா இல்லையா, அந்த பாவை நோம்புக்கு என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது இந்த பாசுரத்தை சொல்கிறா. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ட்ரைனிங்க்கு போகிறோம், ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸுக்கோ இல்லாட்டி ஒரு காலேஜ்லேயோ ஏதோ ஒரு ட்ரைனிங் போகிறோம்னா அங்கே போனோடனே நமக்கு ஒரு லிஸ்ட்டு கையில் கொடுத்துருவா. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு வச்சுருவா பேர். என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது இது நம்ம பண்ணக்கூடிய காரியத்துக்கு தடங்கலாக இருக்கக்கூடியது, அதனால் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அதனால் இந்த பாசத்தை சொல்கிறா, நாமும் நம் பாவைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறா. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. இந்த இடத்துல பாசுர அர்த்தமாக எடுத்துருந்தா இந்த பாவை நோம்புன்னு எடுத்துக்கிறது, இல்லைன்னா சரணாகதிக்குன்னு எடுத்துருக்கு. நாமும் நாம் செய்யக்கூடிய சரணாகதிக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். பண்ண வேண்டியது பண்ணலைனாலும் பரவாயில்ல, நமக்கு புண்ணியம் கிடைக்காம இருக்கும். பண்ணக்கூடாதது பண்ணிட்டோம்னா பாவம் வந்துடும். அதனால் அது பண்ணக்கூடாதது பண்ணணும், பண்ணக்கூடாது, பண்ண வேண்டியது பண்ணணுன்றது விசேஷம். அதை பற்றி சொல்கிறா. என்னென்னா, நாமும் நம் பாவைக்கு. இந்த இடத்துல பாவை அப்படின்னா என்னென்னா நோம்புன்னு அர்த்தம். பாவைன்ற வார்த்தைக்கு 2 அர்த்தமாக எடுத்துக்கோம். 2 பாவை, இந்த இடத்துல 2 பாவை இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஒரு பாவைக்கு என்னென்னா ஆண்டாள், ஒரு பாவைக்கு என்னென்னா நோம்பு. இந்த ஆண்டாள் செய்யக்கூடிய நோம்பு, அதனால் இதுக்கு பாவை. இந்த 30 பாசுரத்துக்கு பேர் என்னென்னா பாவை. இந்த பாவைன்றதுக்கு ஒரு மரியாதையான சொல் சேர்க்கிறோம். திருப்பாவை அப்படின்னு வருது. நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாத்துக்குமே திரு சேர்த்துப்போம். என்னென்னா, ஏதாவது ஒரு ஊர் பேரும், புலியூர், திருப்புலியூர், எவ்வுள், திரு எவ்வுள் அப்படின்னு ஒரு மரியாதை சேர்த்துக்கலாம். அதுபோல் திருப்பாவைன்னு பேர், அதனால பேர் வந்து. இப்போ இந்த பாவை நோன்பு அப்படின்றீங்களா, இந்த பாவை நோன்புக்கு நாம் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நாமும் நம் பாவைக்கும். நாமும்னா யாரு? இந்த நோன்பு நோற்பவர்கள், இல்லை சரணாகதி செய்பவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். நான் சரணாகதி செய்பவர்கள், இந்த சரணாகதிக்கு தேவையானது தேவையில்லாதது இதுதான் வந்து வேதாந்தத்தில் சொல்லுவாள். என்ன அப்படின்னா, எதெல்லாம் பெருமாளுக்கு பிடிச்சிருக்கோ அதை நாம் பண்ணணும், எதெல்லாம் பெருமாளுக்கு பிடிக்கலையோ அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது விசேஷம். ஆனுகூல்ய சங்கல்பம், பிரதிகூல்ய வர்ஜனம்னு சொல்லுவாங்க. அதனால் எது பண்ணணுமோ அது பண்ணணும், பெருமாளுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணணும், எது பிடிக்கலையோ பண்ணக்கூடாதுன்றது இருக்குது. அப்படியாக இதில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னா, நாம் பண்ண வேண்டிய கிரிசைகள் என்ன, அது காரியங்கள் என்ன அப்படின்னா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. என்ன சொன்னா? பாடி. இந்த பாடின்ற வார்த்தை எல்லா பாசுரங்களும் வரும். பேர் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி இருக்குமே தவிர, இந்த பாடி சரணாகதிக்கு நமக்கு தேவையானது நாம சங்கீர்த்தனம். அதனால் இந்த பாடின்ற வார்த்தை எல்லா இடத்துலையும் இங்கே பார்க்கலாம்.
என்ன பாடணும்? எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம், அந்த திருவடியை பாட வேண்டும். யாருன்னா பையத்துயின்ற பரமனடி பாடி பார்க்கடலுள் வியூகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை பாடு அப்படின்றா. நான் என்ன பெருமானுடைய திருவடியில் சேரறது தான் நமக்கு சரணாகதி அப்படின்றதுக்காக பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது படுத்துது. செய்யாதன செய்யும் நெய்யும் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம், நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் அப்படின்றா. என்னன்னா இதெல்லாம் வந்து ஆடம்பரமான விஷயம். நம்ம விரத காலங்களில் எப்படி இருக்கணும்னா அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணணும் என்னன்னா ஆடம்பரம் இருக்கக்கூடாது. எது ரொம்ப சாதாரணமாக இருக்கோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. நம்ம பட்டாட்டோப்பம்னுவா, ஆடம்பரம் பட்டாட்டோப் அதெல்லாம் வந்து வைதிக காரியத்துக்கு ஒத்து வராதவை. இது விரதத்துக்கு. சரணாகதிக்கு எது ஒத்து வராதுன்னா இந்த பட்டாட்டோப்பம் ஒத்து வராது. என்னன்னா எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற பட்டாட்டோப்பம் இல்லாமல் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உன் உன் காலில் வந்து உழறன்றது இதில் விசேஷம். அதை சொல்கிறா செய்யாதன செய்யோம் அப்படின்றா. நெய்யுண்ணோம் எதுலாம் பண்ணக்கூடாதுன்னா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. ஏன்னா ஆடம்பரமாக நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கலாம் கூடாது. ஏன்னா வைதிக காரியத்துக்கு முக்கியமான தேவை எதுனா பட்னியாக இருக்கிறது தான். அப்படி பட்னியாக இருந்து பண்ணால் தான் அந்த காரியத்து மேலே நமக்கு பண்ணக்கூடிய எண்ணம் வரும். நல்லா சாப்பிட்டுட்டோம்னா சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் தான் இது பண்ணணுமா அப்படின்ற முதல்ல எண்ணம் வரும். அதுக்கப்புறம் அந்த காரியமே விட்டு போயிடும். அதனால் அது சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கிறது எதுனாலன்றது இது விஷயமா தான். அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் முக்கியமாக நாட்காலே நீராடி அப்படின்னா கார்த்தால எழுந்துடணும். சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துட்டு சந்தியாவந்தனம் அர்க்கியம் பண்ணுறது சூரியோதயத்துக்கு முன்னாடி பண்ணிடணும். உபஸ்தானம் சூரியோதயத்துக்கு அப்புறம் பண்ணணும். அப்போது சந்தியாவந்தனமே நம்ம ஆரம்பிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா காரியம் ஆரம்பிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு முன்னாடி எழுந்துக்கணுன்றது இந்த இடத்துல சொல்கிறா. நாட்காலே நீராடி மெய்யிட்டழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னா அதே மாதிரி தான் மெய்யிட்டு மலரிட்டு இதெல்லாம் இது பண்ணால் இதெல்லாம் பாட்டாட்டாகும். ஏன்னா நான் நல்லா கம்பீரமாக ஜம்முன்னு நம்ம அலங்காரத்தை காட்டிக்கிறது. இந்த இடத்துல நம்ம அலங்காரம் பண்ணிக்கக்கூடாது. பெருமாளுக்கு தான் அலங்காரம் பண்ணோம். அலங்கார பிரியன் பெருமாள். அவன் அலங்காரம் பண்ணிக்கிறதுனால நாமளும் அலங்காரம் பண்ணிக்கலாம், அது அப்புறமா. இப்போது நாம் நோம்பு நோக்கிற நேரத்தில் இதெல்லாம் கூடாது அப்படின்றா. என்னன்னா மெய்யிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் இதெல்லாம் மற்ற நேரங்களில் பண்ணணும். எப்படின்னா பெண்ணா மெய்யிட்டுக்கணும். மெய் கண்ணுக்கு குளிர்ச்சி. மலர் நம்ம வந்து மல்லிகைப்பூ முக்கியமாக சொல்லுவா பெரியவாள்லாம். இந்த மல்லிகைப்பூ வந்து வச்சுக்கிறதுனால நமக்கு தலைக்கு பாரம் குறையும். நம்ம தலைக்கு இந்த ஜலதோஷம் பிடிக்காது. மூளை ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உபயோகப்படும் அந்த மல்லிகைப்பூ. அதனால தான் பூ வச்சுக்கிற வழக்கம் பெரியவா சொன்னான். மெய்யிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம். இது முக்கியமாக செய்யக்கூடாதுன்னு முக்கியமாக சொல்லக்கூடாது. எதுனா தீக்குறளை சென்றோதும் அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்ற அர்த்தம் எடுத்துக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது தான் கரெக்டு. இந்த இடத்துல புறம் பேசக்கூடாதுன்னு வச்சுட்டு இருக்கா. இவனை பற்றி பேசுறது அவனை பற்றி பேசுறது இது புறம் பேசக்கூடாதுன்னு தான். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு புரியுற லாங்குவேஜில் சொல்லணும்னா இந்த காசிப்ஸ் கூடாது. அடுத்தவாளை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடாது. அது விரதத்தை பங்கப்படுத்தும். அதனால் தீக்குறளை சென்றோதோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயமும் பிச்சை, ஐயம்னா தான தர்மங்கள் நாம் தேடி கொண்டு போய் கொடுக்கறது. பிச்சைனா என்னன்னா நம்மளை தேடி நிறைய பேர் வருவா. இது இல்லை அது இல்லை இது கொடுக்க முடியுமா அது கொடுக்குமா நிறைய பேர் வரல, அவளுக்கு கொடுக்கறது பிச்சை. ஐயம்ன்றது என்னன்னா நாம் தேடி போய் பண்ணணும். ஒரு இடத்துல ஒரு கோயிலில் நல்லா வேதாத்தியானம் பண்ணிட்டு இருக்கா. கார்த்திகை மாதம் போச்சு இல்லையா? கார்த்திகை மாதத்துக்கு 30 நாளும் வந்து வேதா பாராயணம் பண்ணுவா கோவில்கள்லாம். அப்போ அந்த இடத்துல போய் அந்த வித்வான்களுக்கு ஒரு 10 ரூபா, ஒரு 100 ஒரு 10 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க பாராயணம் பண்ணனா 10 பேருக்கு 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா தான் கொடுப்போம் நம்ம. ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பாக்கியம்ன்றது பெரிய பாக்கியம். அதுபோல் இதெல்லாம் வந்து நம்ம தேடி போய் பண்ணக்கூடிய காரியங்கள். அதே மாதிரி நம்மளை தேடி வரக்கூடிய காரியங்கள்லாம் சிலதாக இருக்கும். சில பேருக்கு இல்லாதவா வந்து கேட்பா, புஸ்தகம் வாங்கணும் பையனுக்கு, இந்த புஸ்தகம் வாங்கி கொடுங்கோ, அப்படி இந்த ஸ்லேட் வாங்கி கொடுங்கோ, ஏதாவது கேட்பா இல்லையா? அது கொடுக்கறதுக்கு பிச்சைன்னு பேர். ஆந்தனையும் பிச்சையும் ஐயமும் பிச்சையும் ரெண்டுக்கும் கொடுத்துட்டு இது எதுவுமே என்னால் முடியல, நானாக போய் தேடி கொடுக்குற அளவுக்கு வசதி இல்லை, யாராவது வந்து கேட்டால் கூட கொடுக்குறதுக்கு எனக்கு வசதி இல்லைன்னா கடைசி பட்சமாக ஆந்தனையும் கை காட்டினா இங்கே நம்மக்கிட்ட வந்து கேட்குறா பசிக்கிறது சாதம் கொடுக்கணும், இல்லைப்பா எங்கள் ஆற்றுலையே கரெக்டாக பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டோம், இதுக்கு மேலே கிடையாது எங்களுக்கு, நாங்கள் கொஞ்சம் ஒருத்தி பண்ணி தான் சாப்பிட்றோம், முடிஞ்சு போச்சு, நீ ஒன்று போன நேராக பக்கத்து தெருவில் இந்த இடத்துல அன்னதானம் பண்ணுறா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே போனால் நீ சாப்பிட்டுடலாம் அப்படின்னு கை காட்டுறா. பார்த்தீங்களா? அது நம்மளால் முடியலனாலும் பண்ணக்கூடியவாளை கை காமிச்சு அவளுக்கு வர வேண்டியது
வர்ற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு பேர் பார்த்துக்கிறது சொல்லலாம். இதுதான் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகழ்ந்து. இப்படியாக உகழ்ந்து நாம் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது, இது விரதத்துக்கு மட்டும் இல்லை, சரணாகதி பண்ணக்கூடிய பிரபன்னனுக்கும் இது பொருந்தும் அப்படின்றபடியாக இந்த பாசுரத்திலே அழகாக நம்மளுக்கு நாம சங்கீர்த்தனம் சொல்லி கொடுத்துருக்கா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உலகே நமஹ.